எனக்கு வந்து வீடு இல்லாம நான் இப்ப இருக்கிறேன்னா, நான் எத்தினி நாள் என் ஃப்ரெண்டுங்க வீட்ல இருக்க முடியும்? எத்தினி நாள் நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்ல தூங்க முடியும்? அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. நான் வந்து அவங்க வீட்ல தங்கறதுனால வந்து அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும்ல. அவங்க ஃபேமிலி. எனக்கு எத்தினி நாள் வந்து இடம் குடுப்பாங்க? பாவம்ன்னு பார்த்து 1 நாள் விடலாம், 1 மாசம் விடலாம், 10 நாள் விடலாம். அதுக்கப்புறம் திரும்ப நான் வீடு தேடணும்ல உங்களுக்கு. வீடு கிடைக்கணும்ல எனக்கு. எனக்கு வந்து வீடு வேணுங்க. தங்குறதுக்கு வீடு இல்ல. என் பொருளுங்க வந்து ஊராமுற்ற நகைங்கலாம் வந்து போயிருக்குது அந்த பீரோல. ஒரு பொருள் எடுத்தா கூட என்ன நிக்க வச்சுட்டு, "இவ்வளோ பொருள் நாங்க எடுத்துன்னு போறோம்ன்னு" சொல்லிட்டு என்ன காட்டிட்டு தான் நீங்க எடுத்துட்டு போணும். திரு திருன்னு வந்தாங்க, பூனைய திறந்து விடுறேன்னு பூனை எல்லாம் செத்துக்குது. என்னன்னு கேட்டா, பூனை உயிரோட இருக்குது, ரெக்கார்டு இருக்குதுன்றாங்க பேங்க்ல. அந்த ரெக்கார்ட் நீங்க எடுத்துன்னு வாங்க நான் பார்க்குறேன். என் பூனை சாவலன்னா அந்த பூனைய எடுத்துன்னு வாங்க அந்த ரெக்கார்டு. ஏன்னா, அதுங்களுக்கு அந்த பூனைங்களுக்கு எங்கேயும் போறதுக்கு வழி தெரியாது. வீட்ல இருக்கிற பூனை எப்படி நீங்க ரோட்ல கூட தாண்ட முடியாது. அது ஃப்ளாட் அது. உள்ளவே தானே இருக்கும் உங்களுக்கு. பூனைன்றது உயிர் கிடையாதா? பூனை செத்ததுக்கும் சிக்கன் வாசனைக்கும் வித்தியாசம் தெரியலையா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். கோர்ட்ல அந்த ஆர்டர் குடுத்துருக்க மாட்டாங்க. இவங்கலாம் வந்து ஏங்க குண்டா வந்து ஒரு 30 பேர் வராங்க, 30 பேர் வந்து கோர்ட்ல அனுப்புறாங்களா? கோர்ட்ல வேற வேலை இல்ல? ரவுடிங்கள அனுப்புவாங்களா? ஒரு செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு? அதுவும் நான் பெரிய சின்ன பொண்ணா நானு? 16 வயசு பொண்ணா? 20 வயசு பொண்ணா? 30 பேர் வந்தா நான் நின்னு சண்டை போடுறதுக்கு? நான் கத்துறது தானே நீங்க பேட்டி எடுக்குறீங்க. ஏன் நீங்க பண்ண தப்பு எடுங்க. என் கேமரா தான் இன்னைக்கு எனக்கு பேச சொல்ல. நீங்க ஏன் கேமராவ ஆஃப் பண்ணீங்க? கேமராவ ஏன் புடுங்குனீங்க? என் வீட்டு கேமரா புடுங்குறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? வீடு தான் உங்களுக்கு சொந்தம். நான் லோன் கட்டல ஓகே நான் சொல்றேன் நானு. அப்புறம் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு இதுக்கு வந்து நீதிபதி தான் வந்து நம்ம நீதிபதி அவங்க தான் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அவங்க கையில தான் இப்ப இருக்குது.